குகன் வந்து எதுக்கு அவங்க அப்பாவை இவ்வளோ ஆர்வமாக கூப்பிட்றான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த காப்பி விதைகளை வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதை வந்து அவங்க அப்பாவுக்கும் காட்டணும்னு சொல்லி ஒரே ஆர்வத்தோட அவங்க அப்பாவை கூப்பிட்டுட்டு இருந்தான். கேரளாவில் தாவலம் தாண்டி ஒரு இடத்துல டீ சாப்பிடலான்னு வண்டி நிறுத்தினோம். அந்த கடைக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த சீட்ஸ் எல்லாமே காய போட்டிருந்தாங்க. என்னன்னு பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது எல்லாமே காப்பி விதைகள். இதுலேருந்து காஃபி மணம் வருதா அப்படின்னு ஒரு டவுட்டில் தான் ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். பட் இல்லை, அது அரைச்சா தானே ஸ்மெல் நல்லா வரும். பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா குறுமிளகு காயப்பட்டிருந்தாங்க. இந்த மிளகு வந்து 3 விதமாக காயப்பட்டிருந்தாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பச்சையாக இருந்தது, பழுத்தும் பழுக்காமல் இருந்தது, நல்லா பழுத்துது இந்த மாதிரி. நான் வந்து காப்பி செடியாகவும் மிளகு கொடியாகவும் தான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி காய போட்டதெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. எனக்கு வந்து இது புது அனுபவம். இந்த மாதிரி காய போட்டதெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. அதனால நான் இது கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்கள் இந்த மாதிரி வெளியே போகும்போது எங்காவது இந்த மாதிரி விதைகளை காயப்படுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு அந்த அனுபவம்லாம் இருக்கா? அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மிளகு வந்து பழங்காலத்தில் பெரும் செல்வமிக்க பொருளாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட தங்கத்துக்கு இணையாக இந்த மிளகை வந்து பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. பழங்கால மன்னர்கள் எல்லாமே வந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறதுக்கெல்லாம் இது வந்து தங்கத்துக்கு ஈடாக இந்த மிளகு வந்து ஏற்றுமதி பண்ணி இருந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா?